வந்து பவர்ஃபுல் லைஃப். என்னது? அடங்காத மனைவிகள் அடங்குவார், கீழ்ப்படியாத கணவர்கள் கீழ்ப்படியார்கள், முரட்டாட்ட பிள்ளைகள் அப்படி பொறுமையா. இயேசுவை பார்த்த ஏதாவது பேய் தகராறு படிச்சா அவர்கிட்ட அது தெரியும், இவர் பிதாவின் கீழ்ப்படுகிறவர் தெரியும். பேய் ஏதோ ரிலீஜியஸ் லீடர் படிச்சாங்களா? பின்னாடி தான் படிச்சாங்க பாருங்க. முன்னாடி ஒருத்தர் முறையில் தெரியுமா? இவர் பேசுகிறது வேற மாதிரி இருக்கிறது. தேவன் இல்லாவிட்டால் இவர் செய்ய மாட்டார். ஒரு பேய், ஒரு ரிலீஜியஸ் லீடர், ஒரு வியாதி இயேசு கிட்ட வாழாட்டு. அதே அபிஷேகம், அதே அழைப்பு, அதே கிருபை தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு எதுவும் பயப்படல. நாம அரசியல்வாதிக்கு பயப்படுறதை கொண்டுக்கிறோம். உபவாச கூட்டங்களே இல்லையோ, கட்சி கூட்டங்கள அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், சுவிசேஷகர், மாவட்ட தலைவர், வட்ட தலைவர், மண்டு முருகன், நண்டு முருகன், அது 1000 வேலை பேசுறது. ஏசாமா என்ன பண்ணீங்க? அப்புறம் கத்தரை நாசம் பண்ணீங்களா? ஊழியர்கள் இல்ல. Back to subject. Live. Holy Ghost, Nabala, Mana Mara, Nabala, Mana Mara. பாருங்க, நம்ம பிலீஃப் சிஸ்டம் இன்னைக்கு மட்டும் நீங்க நானும் நம்பிக்கைக்கு செல்கிற உலக நம்பிக்கைக்கு செலுத்த உங்கள் உறவு நம்ம உயிர் செய்து கொண்டே. ஃபர்ஸ்ட், திருமணத்தை குறித்த பலவிதமான கண்ணோட்டங்கள். ஒன்று கண்ணோட்டம்னா அண்டர்ஸ்டாண்டிங். உலக கண்ணோட்டம். என்ன கண்ணோட்டம்? திருமணத்தை பற்றிய ஒவ்வொருத்தருக்கு how they see marriage வந்து உலக எப்படி பார்க்கிறாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 to 16 வேகமா வாசிக்கலாமா? உங்களில் ஞானி விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாதத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் மரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல். பாருங்க, அவர் பண்றாரு wisdom of the world. அது கசப்பு, வெறுப்பு, பணம், அது இது அதான். ஆனா பின்னாடி வந்து படத்துல ஒரு ஞானமோ அது வேற மாதிரி இருக்கு. கவனிங்க, வேர்ல்டு எப்படி இந்த மேரேஜ் லைஃப்ல ஹஸ்பண்ட் உறவை அப்படின்னு பார்த்ததுன்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குற நல்ல கவனிங்க ப்ளீஸ். ஊழியர்களுக்கு தெரியும், இங்க வந்து 11 ஊழியர்கள், 11 திருச்சபை இருக்கு. நீங்க போய் பலருக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1000 ஃபாலோவர்ஸ் டீச் பண்றது தான் 10 தலைவர்களை டீச் பண்றது. கிரைஸ்ட் சென்டர்ட் மேரேஜ் எப்படி இருந்தீங்க? ஆதாம் ஏவாள் எந்த உறவுமே இல்லை. God, God's word, God's presence. இன்னைக்கு கூட அப்பா அம்மா படிப்பு வேலை பணம் தூக்கி வேலை இருக்கு. டெய்லி சண்டை. எதனால? பணத்துனா. Marriage. Money should not rule our marriage. Money should not damage our marriage. It's supposed to support our marriage. பணம் திருமணத்தை அழிக்கிறது, திருமணத்தை மேற்கொள்ள. வேலையே உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்ததுன்னா something is wrong. God இல்ல, word இல்ல, fear of God இல்ல, presence of God இல்ல. எப்பெல்லாம் எங்களுக்கு இரிட்டேஷன் வருதோ அப்ப தெரியுமா, God விட வேற ஏதோ முக்கியம் இருக்குது. Stop. Go to God. Stop.
Check our heart with God. ஆண்டவரோட இருதயத்தை செக் பண்ணணும். புல்பிடியோட மேரேஜ் நல்லா ஆகுது. பாவத்துக்கு பிறகு பாவத்துக்கு பிறகு இட்ஸ் பிகம் a man centered marriage. ஆண் ஆதிக்க திருமணம். இவர் ஆசை புருஷனை பற்றியும் அவன் இவரை ஆண்டு இனி கூட பாருங்க நிறைய திருமணங்கள்ல ஆம்பளை ஆதிக்கம் அவர் அவன் ஒய்ஃப் ஏதாவது பண்ணலாம் செய்வ தூக்கமே அது சாபத்தினால வந்த விளைவு, ஆசீர்வாதத்தினால விளைவு. Your wife supposed to be your தோழி. என்னது? உன் உடன்படி தோழியான உன் உடன்படிக்கை மனைவி. என் ஒய்ஃப் என்ன ஃப்ரெண்டா பார்க்கலாங்க, தலையில அடிச்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்படின்னு தெரியுமா? நம்ம மேரேஜ் தலையில அடிச்சுக்கணும். இப்ப என்ன வேர்ல்டு இருக்குன்னா ஆண் தான் எல்லாம் அது கேட்டா எங்க அப்பா அப்படின்றாரு, எங்க தாத்தா அவங்களுக்கும் பைபிள் தெரியாது, கர்த்தர் தெரியாது, ரட்சிப்பும் தெரியாது, பசு தாவி தெரியாது, நமக்கு எல்லாம் தெரியும். அதை விட ஊழியராக மாற்றி இருக்கிறார். ஆமே, அந்த உன்னத உறவுக்கு நம்மை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, மேரேஜோட மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பாப்புலாரிட்டி என்னது? கல்யாணத்துக்கு 1000 பேர் பண்ணாங்க, 2000 பிரைஸ் வாங்க, 5000 ரூபாய் ஆண்டவர் வந்திருக்காரு. கர்த்தனுடைய இருதயத்தை இணங்கி இருக்கிறாரா? பிரியாணி போட்டது முக்கியமா, தேவனுடைய தொடுதல் முக்கியமா? நமக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பிஃபோர் மேரேஜ் முக்கியம் இல்லை, டியூரிங் மேரேஜ் முக்கியம் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் தான் நமக்கு முக்கியம். கேட்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி முக்கியம் இல்லை மேட்டரு, மேரேஜ் நடக்கிறது மேட்டர் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் ஆண்டவர் நம்மை பார்த்து ஓ வெல் டன் வண்டர்ஃபுல் கப்புள், என் ஹார்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றேன், நான் கீழ்படுகிற மாதிரி பிதாவுக்கு கீழ்படுகிற, உங்களை கொண்டு நான் உலகத்தையே ஆள போகிறேன் இல்லையா, உங்களை கொண்டு சாதிக்க போகிறேன், உங்களை கொண்டு நான் சென்னைய விரிவாக்கத்தை ஒரு வழி பண்ண போறேன். அல்லேலூயா. உங்க பலவீனத்தெல்லாம் பலமாய் நெக்ஸ்ட் பாருங்க, கல்ச்சரல் வியூ. முதல்ல வேர்ல்ட்லி வியூ. என்னது? நான் சொல்ல போறேன், என் லைஃப் அப்புறம் ஷேர் பண்றேன் இல்லையா. கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிமா ப்ளீஸ். 21 வாசிமா. I don't bother you. Take a notes. If anybody wants PowerPoint, I will give you. You use it, no problem. மாயமான தாழ்மையிலோ. ஆமா. இந்த கல்ச்சர் எப்படி தெரியுமா? மாயமான தாழ்மை. தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று மானாதனையிலே குடிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு. 19 வாசிக்கிறீங்க. 19 வாசி. தன் மாம்ச சிந்தையினாலே. கவனிங்க, கலாச்சாரம் என்பது என்ன? மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். கல்ச்சர் தெரியுமா? தமிழ் கல்ச்சரோ, கேரளா கல்ச்சரோ, ஏசியன் கல்ச்சரோ, அமெரிக்கன் கல்ச்சரோ, இல்லையா சவுத் கல்ச்சரோ, நார்த் கல்ச்சரோ, மிடில் கல்ச்சரோ, மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை கவனிங்க, மாம்சத்தில் அதை வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கு. இருமம். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமா, நான் எவ்வளவு டவுரி கொண்டு வர தெரியுமா, ஆண்டு சொல்ல சார் அதெல்லாம் மாம்ச சிந்தனை சார், இது என்கிட்ட ஒரிஜினேட் ஆகலங்க ஐயாது. அடுத்து சொல்றீங்க காஸ்டிசம். என்னது? யாரையும் பேசுறவங்க யாருக்கே ரொம்ப ஒட்டிக்குது. ஆமே, எல்லாம் பரவம் போனதான் பதில் இருக்குது. இங்க யார் நல்லவங்க கேட்டவங்க இருக்கட்டும் இல்லையா,
இன்றைக்கு திருமணத்தை சின்னாபின்னமாக்குறது, வேற்றுமை உண்டு பண்ணுகிறது இந்த பிரிவினை. அடுத்து மனைவி இரண்டாவது, it's all belief system. This is called cultural lifestyle. Cultural lifestyle. Wife யாரு? She is a second class citizen. கேட்டா எனக்கு பின்னாடி தான் நீங்க படிச்சாரு. ஏன் எலும்பு எடுத்துதான்? பைபிள் சொன்னாரு, எலும்பு எடுத்து முன்னாடி பைபிள் சொல்றது, நான் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக படைத்தேன். எலும்பு எடுத்து முன்னாடி அவர்கள் என் சாயலால் படைக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று ஆசீர்வதித்தார். No gender difference. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சியாதினம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, அந்த ஆண் என்றும் இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்களை மூடி இருக்கிறது. ஆதாம் ஏவாளை அவருடைய மகிமை மூடி இருக்கும் போது, தேவ பயம் அவங்க நரம்புல உடைக்கப்பட்ட போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, அங்க ஜெண்டர் டிஃபரன்ஸே கிடையாது. ஆனா பெண்ணா இல்ல, ஆண்டவர் தான் முக்கியம். ஹalleluya. பாருங்க, உங்க குடும்பத்துல நான் ஆம்பளை, பொம்பளை, அப்புறம் நான் கருப்பு, சிவப்பு, சமானம் சத்ருக்கு யாரு? தேவனுடைய பிரசன்னத்தை ஹானர் கிளீனிங். ஹானர் கிளீனிங் கம்பெனி என்னன்னா ஆணவ கொலை. அதுல ஒரு கிளுகிழப்பு பாலங்கள். மூணாவது கல்ச்சர்னா வேர்ல்டு டாமினேட்டிங் கல்ச்சர் தான் வேர்ல்டு.